குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வட இந்தியாவின் ஆன்மீக இதயம் என்று சொல்லப்படும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மிக பழமையான 5 இந்து கோயில்கள் பற்றி எளிய தமிழில் முழு தகவல்களுடன் பார்க்கப் போகிறோம். இந்த கோயில்கள் புராணம், வரலாறு, சக்தி, அதிசயம் எல்லாம் ஒன்றாக கலந்த அரிய தெய்வத் தலங்கள். 1. வைத்தியநாத ஜோதிர்லிங்க கோவில், தேவ்கர். இந்த கோவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தேவ்கர் நகரத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. புராணங்களின்படி லங்கேஸ்வரன் மன்னன் ராவணன் சிவபெருமானை பூஜித்து இந்த லிங்கத்தை பெற்ற இடமே இந்த தலம். இங்கு சிவபெருமான் வைத்தியநாதர் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவர் ரூபத்தில் அருள் புரிகிறார். ஒரு வருடத்தில் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்யும் வட இந்திய சிவாலயம் இதுவாகும். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த லிங்கம் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கிறது. இதனை மகான்கள் சக்தி அதிர்வின் வெளிப்பாடு என்று கூறுகிறார்கள். மக்கள் பெரும்பாலும் நோய் நிவாரணம், குடும்ப பிரச்சனை தீர்வு, மன அமைதி வேண்டி இங்கு வருகிறார்கள். 2. மாதேவரி அம்மன் கோவில், தாமர். இந்த கோவில் ராஞ்சி அருகிலுள்ள தாமர் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு வழிபடப்படும் மாதேவரி ஒரு பழமையான பழங்குடி தெய்வம். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு, இங்கு இருக்கும் அம்மன் சிலை 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது மற்றும் 16 கைகள் கொண்ட வடிவில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, இந்த நிலத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இங்கு வருகிறார்கள். இந்த கோவில் ஜார்க்கண்டின் பழமையான சக்தி வழிபாட்டு மையங்களில் ஒன்று. குழந்தைப் பேறு, குடும்ப நலம் போன்ற விஷயங்களுக்கு மட்டுமல்ல, மன பயம் நீங்கவும் இங்கு வந்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். 3. சின்னமஸ்தா அம்மன் கோவில், ராஜ்ரப்பா. இந்த கோவில் ராஜ்ரப்பா என்ற இடத்தில் தாமோதர் நதி மற்றும் பைரவி நதி இரண்டும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்று. இங்கு அம்மன் சின்னமஸ்தா தன்னுடைய தலையை தானே அறுத்துக்கொண்ட அரிய உக்கிர ரூபத்தில் அருள் புரிகிறார். இந்த ரூபம் அழிவு, மறுபிறப்பு, சக்தி என்பதை குறிக்கிறது. இந்த கோவில் தாந்திரீக சக்தி மிகுந்த அரிய சக்தி தலம். தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் சுமூகமாக நடப்பதற்காகவும், கடுமையான வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காகவும், கண் திருஷ்டி மற்றும் எதிரி தொல்லைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கும் இங்கு வந்த மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். 4. மாகாளி அம்மன் கோவில், ஜம்ஷெட்பூர். இந்த கோவில் ஜம்ஷெட்பூர் பகுதியில் அமைந்துள்ளது. இன்றைய கட்டிடம் புதியதாக இருந்தாலும் இந்த இடத்தின் வழிபாட்டு மரபு மிகப் பழமையானது. உள்ளூர் கதைகளின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த இடத்தில் காளி வழிபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள தாயார் இந்த நகர மக்களை பாதுகாப்பதாக இந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள். எதிரி தொல்லை, வீட்டில் தடைகள், மன அழுத்தம் இவைகள் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். 5. ஜகந்நாதர் கோவில், ராஞ்சி. இந்த கோவில் ஜார்க்கண்ட் மாநில தலைநகரமான ராஞ்சி நகரில் ஒரு சிறிய மலையின் மேல் அமைந்துள்ளது. இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது பூரி ஜகந்நாதர் கோவிலின் ஒரு பழமையான வடிவமாக கருதப்படுகிறது. கோவிலின் கட்டிடக்கலை மிக தனித்துவமானது. இங்கு இருந்து ராஞ்சி நகரத்தின் முழு காட்சியும் அழகாக தெரியும். மன அமைதி, குடும்ப நலம், வாழ்க்கை தெளிவு வேண்டி மக்கள் இங்கு தரிசனம் செய்கிறார்கள். இதுவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மிக பழமையான 5 ஆன்மீக தலங்களின் ஒரு முழுமையான பயணம். ஒவ்வொரு கோவிலும் ஒரு வரலாறு, ஒரு சக்தி, ஒரு அனுபவம். இந்த தலங்கள் ஜார்க்கண்ட் மாநில மக்களின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் அமைதியை கொண்டு வரட்டும். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திப்போம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.